நடந்து முடிந்த உலகக்கோப்பை கால்பந்தில் சிறந்த கோலுக்கான விருதை வென்றிருக்கிறார் கேப் வெர்டே அணியின் 23 வயது ஆட்டக்காரர் சிட்னி லோபஸ் கப்ரேல். உலகெங்கும் உள்ள லட்சக்கணக்கான ரசிகர்கள் வாக்களித்ததன் அடிப்படையில் அவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அர்ஜென்டினாவுக்கு எதிரான ரவுண்ட் ஆஃப் 32 சுற்றில் ஆட்டம் 102வது நிமிடத்தை எட்டிய போது அரங்கேறியது அந்த அற்புதம். அர்ஜென்டினாவின் நட்சத்திர வீரர் அலெக்சிஸ் மேக் அலிஸ்டரை கணப்பொழுதில் ஏமாற்றி பந்தை தனக்கான பாதையில் திருப்பினார் கப்ரேல். அங்கிருந்து அவர் அடித்த வலது கால் சுழல் பந்து உலகின் மிகச்சிறந்த கோல் கீப்பரான எமிலியானோ மார்டினேஸின் கைகளையும் தாண்டி வலையின் மேல் மூலையில் புகுந்தது. ஒரு வழக்கமான முன்கள வீரர் அடிப்பதை விட தற்காப்பு ஆட்டக்காரரான கப்ரேல் நெருக்கடியான நேரத்தில் காட்டிய அந்த துல்லியமும் நிதானமும் தான் இந்த கோலை உலகின் நம்பர் 1 கோலாக மாற்றியுள்ளது. அத்துடன் இந்த விருதை பெறும் முதல் ஆப்பிரிக்க வீரராகவும் அவரை ஜொலிக்க வைத்திருக்கிறது.